என்னதான் ஆயிற்று பாவத்திற்கு? பொதுக்காலம் 10ஆம் ஞாயிறு. கங்கை நதிக்கரையில் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார் ஒரு குரு. அவருடைய சீடர்களாக 3 இளையோர் அந்த ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்தனர். அம்3 சீடர்களும் ஒரு நாள் அவரிடம் சென்று, குருவே, கடந்த ஓராண்டளவாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நதியின் புனித நீரில் மூழ்கி எழுந்துள்ளோம். தற்போது இந்தியாவில் உள்ள அனைத்து புனித நதிகளிலும் மூழ்கி எழுவதற்கு விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் ஏன் அவ்வாறு முடிவெடுத்தனர் என்று கேட்ட குருவிடம், கங்கை எங்கள் பாவங்களை கழுவினாலும் இன்னும் மற்ற நதிகளில் மூழ்கி எழுந்தால் எங்கள் பாவங்கள் முற்றிலும் கழுவப்படும் என்று நினைக்கிறோம் என்று பதில் சொன்னார்கள். அவர்களது புனித யாத்திரைக்கு அனுமதி வழங்கிய குரு அவர்கள் புறப்படும் நேரத்தில் அவர்களிடம் ஒரு பாகற்காயை கொடுத்தார். ஏன் என்று புரியாமல் குருவை பார்த்த சீடர்களிடம், நீங்கள் ஒவ்வொரு நதியிலும் மூழ்கி எழும்போது இந்த பாகற்காயையும் நீரில் அமிழ்த்தி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். புனித யாத்திரை முடிந்து திரும்பி வந்த சீடர்கள் பாகற்காயை குருவிடம் கொடுத்தனர். அவர் அதை வாங்கி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சீடர்களிடம் கொடுத்து, இது எல்லா புனித நதிகளிலும் மூழ்கி எழுந்த காய், எனவே சாப்பிடுங்கள் என்று சொன்னார். அதை சாப்பிட்ட சீடர்கள் அனைவரும், என்ன குருவே, இந்த பாகற்காய் இவ்வளவு கசக்கிறதே என்று முகம் சுழித்தனர். குரு அவர்களிடம், எத்தனை புனித நதிகளில் அமிழ்த்தி எடுக்கப்பட்டாலும் பாகற்காய் தொடர்ந்து கசப்பாகத்தான் இருக்கும். நீங்களும் எத்தனை புனித நதிகளில் மூழ்கி எழுந்தாலும் உங்கள் உள்ளங்களில் மாற்றங்கள் இல்லையெனில் பாவங்கள் கரையாது என்று கூறினார். பாவ பரிகாரம் என்ற பெயரில் யாத்திரைகள் செல்வது, புனித நீராடுவது, உடலை வருத்திக் கொள்வது, கோவிலுக்கு காணிக்கை செலுத்துவது, தான தர்மங்கள் செய்வது என்று நாம் மேற்கொள்ளும் முயற்சிகள் எண்ணிலடங்கா. இவை அனைத்தையும் செய்தபின் நம் உள்ளம் தனக்கு பழக்கமான விருப்பமான சுயநல சுகங்களை மீண்டும் தேடிச் சென்றால் பாவம் தொடர்ந்து நமக்குள் தங்கிவிடும். மனிதர்களாய் பிறந்த அனைவரும் வாழ்வில் எதிர்கொள்ளும் பாவம் என்ற யதார்த்தத்தை சிந்திக்க இந்த ஞாயிறு நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். தனிமனித வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் பாவம் என்ற இருளுடன் வாழ பழகி கொண்டோம். நமது செய்தித்தாள்களை திறந்தால் போதும், அல்லது நம் தொலைக்காட்சியை பார்த்தால் போதும், பாவ இருளின் அவலமான முகங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை வேதனையில் நிறைக்கின்றன. இந்த நிலையை ஓர் எடுத்துக்காட்டின் வழியே புரிந்து கொள்ள முயல்வோம். கொதிக்கும் நீரில் ஒரு தவளையை போட்டால் அது துள்ளி குதித்து வெளியே தாவும். அதே தவளையை குளிர்ந்த நீருள்ள ஒரு பாத்திரத்தில் போட்டால் அது ஆனந்தமாக நீந்தி வரும். அவ்வேளையில் அந்த பாத்திரத்தை நாம் மெதுவாக சூடாக்கினால் அந்த நீரின் வெப்பம் சிறிது சிறிதாக கூடும். உள்ளே நீந்தி வரும் தவளை வெப்பமாகி வரும் நீருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகி போவதால் தொடர்ந்து நீந்திக் கொண்டிருக்கும். வெப்பம் கூட கூட தவளை மெதுவாக செயலிழக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தில் தண்ணீர் கொதிக்க ஆரம்பிக்கும். அவ்வேளையில் அந்த தவளை அந்த சூட்டில் முற்றிலும் செயலிழந்து இறந்து போகும். இதேபோல் சமுதாயத்தில் திரும்பும் இடமெல்லாம் பாவம் கண்ணில் படுவதால் ஒருவேளை இதுதான் மனித இயல்போ என்ற பாணியில் எண்ணத் துவங்குகிறோம். பாவங்களின் சக்திக்கு முன் செயலிழந்து சிந்திக்கவும் மறந்து மௌனமாகிறோம். பல வேளைகளில் நாம் செய்த தவறுகள் வெளிப்படும் போது அவற்றிற்கு முழு பொறுப்பேற்பதற்கு பதில் நாம் வளர்ந்த சூழலை, நம்மை பெற்றவர்களை, வளர்த்தவர்களை, மற்றவர்களை நம் தவறுகளுக்கு பொறுப்பு என்று சுட்டி காட்டுகிறோம். இந்த போக்கு இன்று நேற்றல்ல, மனிதர்கள் தோன்றிய காலத்திலிருந்தே நம்மிடையே ஊறிப்போன பழக்கமாக தெரிகிறது. இன்றைய முதல் வாசகம் இந்த பழக்கத்தை படம் பிடித்து காட்டுகிறது. கடவுள் தடை செய்திருந்த பழத்தை ஆதாம் ஏன் சாப்பிட்டார் என்று கேட்கும் இறைவனிடம், நீர் தந்த பெண் கனியை எனக்கு கொடுத்தாள் என்று ஆதாம் ஏவாளை குறை சொல்கிறார். ஏவாளை இறைவன் கேட்கும்போது பாம்பு என்னை ஏமாற்றியது என்று பாம்பின் மீது பழி சுமத்துகிறார். கடவுள் ஒருவேளை பாம்பிடம் ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்டிருந்தால் பாம்பு, நீர் என்னை அவ்விதம் படைத்துவிட்டீர் என்று கடவுள் மீதே பழியை திருப்பியிருக்கும். ஆதாம் ஏவாள் காலம் துவங்கி வரலாற்றில் கோடான கோடி குற்றங்களை, பாவங்களை தவறுகள் என்று உணர்ந்து பொறுப்பேற்று அவற்றை திருத்தும் வழிகளை தேடுவதற்கு பதில்
பொறுப்பை தட்டிக் கழித்து தப்பிக்கும் வழிகள் அதிகம் பேசப்பட்டன, இன்றும் பேசப்படுகின்றன. பாவத்தில் ஊறி சுகம் கண்டிருக்கும் இவ்வுலகில் மிக அரிதாக சில உன்னத மனிதர்களை நாம் சந்திக்கும் வேளையில் இப்படியும் ஒருவரால் வாழ முடியுமா என்ற வியப்பு எழுகிறது. பல வேளைகளில் இந்த வியப்பு விரைவில் மறைந்து அவர் ஏதோ ஒரு மறைமுக காரணத்திற்காக நல்லவர் போல் நடிக்கிறார் என்று சிந்திக்க துவங்குகிறோம். உன்னத மனிதர்கள் ஆர்வத்துடன் நற்செயல்களில் ஈடுபடும் போது அவர்கள் மதிமயங்கி உள்ளனர் என்று சொல்லவும் இவ்வுலகம் தயங்குவதில்லை. இத்தகைய சூழலை இயேசு எதிர்கொண்டார். அதையே இன்றைய நற்செய்தி கூறுகிறது. நாசரேத்தில் அமைதியாக தச்சு வேலை செய்து வந்த இளைஞர் இயேசு தன் பணிவாழ்வில் அடியெடுத்து வைத்ததும் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்ற வதந்திகள் பரவின. இயேசு உண்ணாமல் உறங்காமல் தன் பணிகளில் ஈடுபட்டதை தவறாக பொருள் கொண்டு அவரை மீண்டும் நாசரேத்துக்கு அழைத்துச் சென்று நல்ல புத்தி புகட்ட வேண்டும் என்ற ஆதங்கத்துடன் உறவினர்கள் அவரை தேடிச் சென்றதையும் இன்றைய நற்செய்தியில் வாசிக்கிறோம். இத்தனை எதிர்ப்புகள், மறைமுக தாக்குதல்கள், வதந்திகள் சூழ்ந்தாலும் தன் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே தன் பணி என்பதையும், அவ்வாறு நிறைவேற்றுபவரே தன் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்பதையும் இயேசு அழுத்தந்திருத்தமாய் இன்றைய நற்செய்தியில் கூறியுள்ளார். பாவம் என்ற உணர்வையே மழுங்கடிக்கும் வண்ணம் உலகில் பரவி வரும் தீய சக்திகளுடன் சமரசம் செய்யாமல் அவற்றை எதிர்த்து நிற்கும் துணிவையும் இறைவனின் திருவுளத்தை புரிந்து நிறைவேற்றும் தெளிவையும் நாம் பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். அவ்விதம் வாழ்ந்தால் இயேசுவின் குடும்பத்தில் நாமும் ஒருவராக இணைக்கப்படுவோம்.